எஸ்வி நாமத்தினாலே இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வந்து எசப்பா ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா அறிவியலை முந்திய வேதம். ஓகேவா? இப்போ நிறைய பேர் வந்து இந்த உலகம் உருண்டை வடிவானது, இந்த உலகம் இப்படிப்பட்டது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா 1500 வருஷம் 1200 வருஷம் கிட்ட வந்துருக்குது. ஓகேவா? ஆனால் இதெல்லாம் வந்து 2000 இப்போதைக்கு கணக்கிட்டு பார்த்தா வேதம் எப்போ வந்துச்சுன்னா பைபிள் எப்போ வந்துருக்குன்னு 3500 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 3500 வருஷத்துக்கு முன்னுக்கே வேதம் சொல்லியிருக்குது. சில ஆதாரங்கள் மூலியமாக அறிவியலுக்கு முன்னாடியே வந்து வேதங்கள் குறிப்பிட்டிருக்கு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் வந்து டைம் கொடுத்து இதை படிச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து பைபிளில் என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்குதுன்ட்டு வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? பெஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா புவியியல் மற்றும் விண்வெளி, அதுங்களை பற்றி பார்த்துக்கோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து புவியியல் மற்றும் விண்வெளி. ஓகேவா? உலகை உருண்டம் வடிவமானது அப்படின்னு வந்து அறிவியல் கண்டுபிடிக்கிறது முன்னுக்கே பார்த்தீங்கன்னா வேதாகமம் சொல்லியிருக்கு. ஆமாம், ஏன்னு பார்த்தீங்கன்னா உலகம் வந்து உருண்டை வடிவு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த அறிவியல், அதாவது இந்த சயின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப காலம் எடுத்துச்சு. 1500 வருஷம் கிட்ட எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஆனால் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 22வது அதிகாரத்தில் வந்து பூமியின் உருண்டையில் வீற்றிருக்கிறவர் என்று வேதம் சொல்லுது. பூமியின் உருண்டையில் வந்து அவர் வீற்றிருக்காரு அப்படிங்கிறது வந்து எவ்வளோ அழகா சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்களா? அது யோசிச்சு பாருங்க. 3500 வருஷத்துக்கு முன்னுக்கே வந்து ஏசாயா புத்தகத்தில் சொல்லி போயிருக்காரு. பழைய ஏற்பாடுல 40ஆம் அதிகாரத்தில் 22வது வருஷத்து வாசிங்களா தெரியும். பூமியின் வந்து உருண்டையின் மேல கடவுள் வீற்றிருக்கார் அப்படின்னு வந்து சொல்லுது. ஓகே, ரெண்டாவது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா பூமியை வந்து அந்தரங்கத்தில் தொங்க வைத்திருக்கிறார் அப்படின்னா, அதாவது இது வந்து ஈர்ப்பு விசை வந்து ஐசாக் நியூட்டன் வந்து ஈர்ப்பு விசை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனிச்சுன்னா, எத்தனை கண்டுபிடிச்சாருன்னா 1687ஆம் ஆண்டில் தான் பார்த்தீங்கன்னா அவர் ஈர்ப்பு விசையை கண்டுபிடிக்கிறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, 1687வது வருஷத்துக்கு வந்து ஈர்ப்பு விசையை கண்டுபிடிக்கிறவருக்கு பூமி அந்தரங்கத்தில் தொங்க வைத்திருக்கிறார்னு யோபு புத்தகத்துல 26ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்திலே பார்த்தீங்கன்னா 3500 வருஷத்துக்கு முன்னுக்கே வந்து எழுதப்பட்டிருக்குங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அறிவியலுக்கும் நம்ம வேதத்துக்கும் எவ்வளவு தூரம்ட்டு அப்ப விளங்குதா? நம்மட்டு வேதம் என்ன உண்மையை சொல்லுது அப்படிங்கிறது வந்து நல்ல விளங்குங்க. ரெண்டாவது விஷயம் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களையும் அதில் உள்ளவைகளையும் எண்ண முடியாது. நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் கடலின் மன்னர் எண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? எதுலன்னு பார்த்தீங்கன்னா எரேமியா 33ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எண்ண முடியாத நட்சத்திரங்களையும், ஐயா இக்காலத்து அறிவியலும் அதை தான் சொல்லுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்து அறிவியல் என்ன சொல்லுதுன்னா அதே தான் சொல்லுது. ஏன்னு கேட்டால் நட்சத்திரத்தை எண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ நட்சத்திரம் கடவுள்கிட்ட படைப்பில் வந்து நிறைஞ்சு இருக்குது. இது மூணு தான் பார்த்தீங்கன்னா அறிவியல், இந்த புவியியல் மற்றும் விண்வெளிக்கு உள்ளது. ஓகேவா? இப்போ உயிரியல் மற்றும் மருத்துவத்தை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த சயின்ஸுக்கு முன்னாடி உயிரியல் மற்றும் மருத்துவத்தை பார்ப்போம். உயிர் வந்து இதயத்துல இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா உயிர் வந்து சத்தியமா இதயத்துல இல்லை. உயிர் வந்து ரத்தத்துல தான் இருக்கு. ரத்தம் இல்லாட்டி உயிர் சும்மாவே போயிரும். ஓகேவா? இதயம் இருந்து ரத்தம் இல்லைன்னா எப்படி இருக்கும்? ஓகேவா? அப்ப அதே மாதிரி இப்ப நீங்க கேட்பீங்க, ரத்தம் இல்லாம இதயம் இருந்து என்ன தெரிஞ்சு? இதயம் துடிக்கிறதுக்கும் ரத்தம் தான் முக்கியம். ஓகேவா? இதயம் தனியா இருந்து வேலையே இல்லை. ஏன்னா ரத்தம் இருந்தா கூட வந்து மனசை பொழைச்சிக்குவான். இதயம் இருந்து அந்த இதயம் வந்து இதயத்துக்கு துடிக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து ரத்தம் தேவைப்படும். ஓகேவா? அதனால இந்த உயிர் வந்து மனிதனுக்கோ எல்லா உயிரினத்துக்கும் வந்து ஒரு உயிர் வந்து எதுல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்துல தான் இருக்குன்னு இப்பதான் சயின்ஸே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அறிவியல்ல 3500 வருஷத்துக்கு முன்னுக்கே வந்து நம்ம வேதம் சொல்லிருச்சு. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவாரண்டைன், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. குவாரண்டைன் இந்த கொரோனா டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா குவாரண்டைன், அதாவது நம்மளை தனிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. இந்த சட்டமெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மனுஷனுக்கு வந்து அட்வான்ஸ் லெவல் வர்றதுக்கு எத்தனையோ வருஷம் ஆயிருச்சு. ஆனா இது லேவியர் ஆகமத்துல சொல்லப்பட்டிருக்குது. பார்த்தீங்கன்னா லேவியராகமத்தில் 13ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் வந்து அப்பயே என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு குஷ்டரோகம், ஒரு ரேஷஸ் வந்துச்சுன்னா இவங்களை வந்து தனிமைப்படுத்தி வச்சிருக்கணும். தீட்டுப்படுத்தப்பட்டவர்கள் இவங்க தனிமைப்படுத்தி வச்சிருக்கணும் அப்படின்ட்டு அப்பவே அந்த காலத்தில் மோசடி காலத்துலேயே பார்த்தீங்கன்னா குவாரண்டைன் பண்ணி வச்சிருந்துருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ உள்ள ஐடியாவெல்லாம் அப்பயே அவர் வந்து 3500 வருஷத்துக்கு முன்னுக்கே அந்த டைம்லேயே மருத்துவத்துக்கு தேவையான அவ்வளோதையும் சொல்லிட்டு போயிருக்காரு. ஓகே, இப்போ நம்ம ரெண்டு பார்த்துட்டோம். ஓகேவா? புவியியல் மற்றும் விண்வெளியை பார்த்துட்டோம், உயிரியல் மற்றும் மருத்துவத்தை பார்த்துட்டோம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீரியல் மற்றும் இயற்கை. ஆமாங்க, நீரியல் மற்றும் இயற்கைக்குள்ளே பார்த்தீங்க எத்தனை அழகான விஷயத்த கடவுள் செஞ்சு வச்சிருக்கு போயிருக்காருன்னு. ஓகேவா?
முதலாவது, நீர்த்துளிகளை ஏற பண்ணி அவைகளை மழையாய் பொழிகிறது. யோபு 36 27 வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, இப்ப மழை எப்படி வருதுங்கிறத இவங்கெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? அதை இதுல எப்படி எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீர்த்துளிகளை மேலே ஏற பண்ணி அவைகளை மழையாய் பொழிய பண்ணுகிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஓகேவா? இப்ப இவ்வளவு பெரிய பாருங்க, எவ்வளவு வந்து அழகா எழுத பண்றதுன்னு. நீர்த்துளியல் பனியா மேல போகுது, திருப்பி மழையா பொழியுது. இதைத்தாங்க இப்ப கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கானுங்க. இப்படிதான் வந்து நீரின் சுழற்சி ஆகுது. இது வந்து காலையில பனியா வந்து மேல போகுது, திருப்பி மழையா அது கீழே வருது. இப்ப கண்டுபிடிச்சிங்க. இங்க 3500 வருஷத்துக்கு முன்னுக்கே வந்து எசப்பா அழகா வந்து தேவன் சொல்லிட்டு போயிருக்காரு. அதே நிறைய பிரசங்கி 1வது அதிகாரத்துல 7வது வசனம் என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, பிரசங்கி 1ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, ஆறுகள் ஆறு ஓடுது இல்லையா, இந்த ஆறு வந்து எவ்வளவு ஆறு ஓடினாலும் இந்த ஆறெல்லாம் ஒரே ஒரு இடத்துல செட் ஆகுமா. அந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடம் தான் கடல். ஓகேவா? கடல்ல எவ்வளவு தான் ஆத்துல உள்ள தண்ணி போயிட்டு விழுந்தாலும் ஆனா கடல் நிரம்பாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நீரின் சுழற்சி. திருப்பியும் அந்த தண்ணி ஆத்துக்கே தான் போகும். எப்படின்னா, இந்த நீரின் சுழற்சியால கடல் ஆவியாகி திருப்பி மீன் சுழற்சி ஆகிட்டு தான் இருக்கும். இல்லைன்னா கடல் போயிட்டு கடல் நிறைஞ்சுன்னா உலகம் அழிஞ்சிருமே. மீன் சுழற்சி ஆகுது இல்லையா, ஆத்துல இருந்து கடலுக்கு போகும், கடல்ல இருந்து திரும்பி மீன் சுழற்சி ஆகி ஆத்துக்கே வரும். எவ்வளவு அழகான வசனம் இல்லை? இது வந்து தேவன் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அறிவை பயன்படுத்தி வாழுங்கடா, அறிவியலை பயன்படுத்தி வாழாதீங்கடா அப்படின்ட்டு இவ்வளவு அழகான விஷயத்த வந்து 2000 வருஷத்துக்கு முன்னுக்கே வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஆனா மக்கள் வந்து சயின்ஸ் இன்னும் சொல்றானுங்க. ஏன்னா நம்மளை படைக்கல, நம்ம வந்து குரங்குல இருந்து வந்தவங்க தான் இவங்கதான் இருக்கும். நாங்களாம் வந்து எசப்பா தான் எங்களை படைச்சாரு. குரங்குல இருந்து வந்தவங்கனால தான் குரங்கு மாதிரி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தாவிக்கிட்டு. இப்போ நீங்கள் வந்து அறிவியலை முந்திய வேதம்ங்கிற ஒரு தலைப்பில் வந்து நிறைய விஷயத்த படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏசப்பா உதவி செஞ்சுருப்பான்னு நினைக்கிறேன். நான் வந்து இதெல்லாம் வந்து சும்மா போடலை, கஷ்டப்பட்டு நைட் ஃபுல்லாக வந்து எடுத்து ஒவ்வொரு கண்டென்ட்டாக எடுத்து தான் நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு பைபிள்லேயும் நம்ம ஒவ்வொரு ஆழ்ந்த விஷயத்தையும் வந்து அறிஞ்சிக்குவோம். ஓகேவா? அதில் இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் உங்களோட பகிர்ந்துறேன். பிரைஸ் தி லார்ட். இது உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.